சந்திக்கின்றோம் வெள்ளிக்கிழமையிலே. இன்றைய தினம் 7ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2014ஆம் ஆண்டு. செய்தி பத்திரிகைகள் என்ன கொண்டு வந்திருக்கின்றன என்று நீங்கள் கேட்பதற்கு, அது பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு தேவை என்று நாங்கள் கூறுவதற்கு நாம் செய்தி அறையிலிருந்தும் ஒரு பிரமுகர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். பிரமுகர்னு சொன்னவுடன் அது ஆண்பால் என்று நீங்கள் கணித்தீர்கள் என்றால் அது தவறு, பெண்பால். உமாங்களுடன். வணக்கம் உமா. வணக்கம் கஜன். ஒரு வெள்ளிக்கிழமை, வாரத்தின் இறுதி நாள். அநேகமாக அந்த தேர்தல் சூடு பிடித்திருக்கிற ஒரு கள நிலவரம். வெள்ளிக்கிழமை நிறைய பத்திரிகைகள். எங்களுடைய கடமையை ஆரம்பிக்கலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் முதலில் சிங்கள பத்திரிகையை பார்க்கலாம் இருக்கிறோம். முதலில் தலைப்புகளை பார்த்து விட்டு வரலாம். அந்த அடிப்படையில் திவ இன பத்திரிகையினுடைய செய்தியை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். பலாத் දෙකකට 155ක් තේරීමට 3794ක් තරඟ බිමේ ඡන්දය මාර්තු 29 පක්ෂ 24කින් සහ ස්වාධීන කණ්ඩායම් 42කින් என்ற செய்தி. கட்சிகள் 24, சுயேட்சை கட்சிகள் 42, 3794 பேர் களத்திலே வேட்பாளர்களாக இறங்குகிறார்கள். ஆனால் தேர்வு செய்யப்பட இருப்பது 155க்கு. அன்னளவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 8 மடங்கு அதிகமான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். 3794க்கு 155 பேர். ஆகவே வேட்பாளர்கள் இன்னும் இருக்கிறார்கள் நம்பிக்கையில். 2 மாகாணங்களுக்கிடையே இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. மாகாண சபை தேர்தல்கள் மார்ச் 29ஆம் தேதி என்று தேர்தல் தினத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த உள்ளூராட்சி சபை பற்றி ஒரு மயக்கம் இன்றும் நமது பொதுமக்களிடையே சாதாரண விளங்கு. இந்த பாராளுமன்ற தேர்தல் என்றால் என்ன, உள்ளூராட்சி சபைகள் என்றால் என்ன, பிரதேச சபைகள் என்றால் என்ன, நகர சபைகள் என்றால் என்ன, மாநகர சபைகள் என்றால் என்ன, இந்த மாகாண சபை என்றால் என்ன, இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. அப்போ இவை எல்லாவற்றிற்கும் நிதி ஒதுக்கீடுகள் இருக்கின்றனவா? இவர்கள் செயற்படுத்துகின்றார்களா? ஒரு வீதி உடைந்தால் ஒரு வடிகால்கள் செயற்படுத்தணும் என்றால் அதற்கு அழைக்கும் போது பணம் இருக்கிறதா இல்லையான்னு மக்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு தேர்தலில் ஈடுபடும் போது நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் தெரியும். ஒரு சாதாரண பிரதேச சபை தேர்தலில் கூட அல்லது நகர சபை தேர்தலில் கூட, நீங்கள் மாகாண சபை தேர்தலில் கூட நீங்கள் பார்க்கலாம், கோடிக்கணக்கான பணம் செலவு செய்து வேட்பாளர். பொதுவாக கஜன் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஒரு இடத்துல, அதுவும் அந்த கிராமப்புறங்கள், அதை நகரமாகி கொண்டிருக்கிற சிறிய சிறிய நகரங்கள் இடங்களை பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் போது அந்த நகர சபையிட்டோ அல்லது அந்த பிரதேச சபையிட்டோ போதிய நிதி இருக்காது. ஆனா மத்திய அரசாங்கத்திட்ட இருந்துதான் நாங்க அதை பெறணும் அவர்கள் சொல்வார்கள். ஆனா இந்த மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெறும் போது கோடி கோடியாக பணங்கள் கொட்டப்பட்டு, அது மாத்திரமில்லை, இன்னும் ஒரு விடயம், நீங்கள் அந்த மாகாண சபை அங்கத்தவர் அல்லது நகர சபை தலைவரனுடைய மகன் இல்லாட்டி பெரியம்மாவினுடைய மகன் உறவினர் யாராவது தேர்தலில் நின்றால் வீதிகள் எல்லாம் உடனடியாகவே திருத்தப்படும். மற்றது அப்போது எப்படி நிதி ஒதுக்கீடு வருகிறது. இன்னும் ஒரு விடயம் கஜன், அந்த பொதுவாக அந்த பாராளுமன்றத்தை இலக்கு வைத்து இந்த நகர சபை, மாநகர சபை, மாகாண சபைகள்ல தான் முதல்ல களம் இறங்குகிறார்கள். அவர்களுடைய எண்ணம் முழுவதும் பாராளுமன்றத்தில். அப்படி என்றால் இப்போது நான் ஆரம்பித்த விடயம், இந்த அரசியல் களத்திலே வருவதாக இருப்பது என்பது பாரிய அளவில் கொள்ளைகளில் ஈடுபடக்கூடியவர்களா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதாவது மக்கள் பணத்தை சூறையாடக்கூடிய, சட்ட ரீதியாக மக்களுக்கு விளங்காமல் சூறையாடக்கூடிய மிகப்பெரிய கொள்ளையர்கள் தான் தற்போது பாராளுமன்றத்தை நோக்கிய கனவோடு இருக்கின்றார்களா? கனவான் தன்மை கொண்ட அரசியல் பிரமுகர்கள் இல்லையா என்ற விடயம் வருகிறது. மக்களே, உங்கள் கரங்களை விட்டு விடுகிறோம். எந்த கட்சிகள் என்று நாங்கள் கூறவில்லை. பொதுவான கருத்து டிரான்ஸ்பரண்ட் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து விடயங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆளுமை கொண்ட அங்கத்தவர்களை நீங்கள் வேட்பாளர்களை கண்டுகொள்ளுங்கள். அவர்களது சொத்து விபரங்களை துணிவுடன் அவர்கள் வெளிவிடுவார்கள், ஆராய்ந்து செய்து பாருங்கள். தமிழர்களாகிய உங்களுக்கு, தமிழ் பேசும் மக்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், காமராஜர் போன்ற உன்னதமான தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் என்று, அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்கள் இருந்தார்கள் என்று, இறுதி வரை வாடகை வீட்டில் இருந்து கொண்டு நாட்டை ஆண்ட செய்திகள் நாங்கள் கண்டிருக்கிறோம். இலங்கையிலும் அப்படி இருக்கின்றார். இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த அரசியல் கலாச்சாரத்தில் உங்களுடைய, அதாவது ஒரு அண்ணா அல்லது தந்தை அரசியலில் இருக்கும் போது அவர்களுடைய வாரிசுகள் அல்லது அவர்களுடைய சகோதரர்கள் அடுத்தடுத்து தேர்தல்கள்ல களமிறங்குறதாகவும் அவர்களுக்கு அதிகளவான செல்வாக்கு இருப்பதாகவும் தொடர்ச்சியாகவே குற்றச்சாட்டுகள் நியமித்துக் கொண்டு வருகின்றது. குறிப்பாக அரசியல் களத்தில் ஈடுபடுவர்கள் எல்லோரும் ஏற்கனவே அரசியல் நிலையில் இருந்தவர்கள் உறவினர்களாகவே இருக்கின்றார்கள். அதாவது ஒரு பலமான அரசியல் பின்னணி கொண்டவர்கள் தான் வருகின்றார்கள், சுயமாக வரக்கூடியவர்கள் இல்லை. அதே நேரத்தில் வேட்புமனு தாக்கலின் போது உண்மையான பழைய அங்கத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதும் இப்போது குறைந்து கொண்டு வருகிறது. பிரபல்யங்கள், வேறு உறவினர் தன்மை கொண்ட விடயங்கள் தான் இப்போது முன்னெடுத்தப்படுகிறது கூடுதலாக. எனவே மக்களே, மீண்டும் சொல்லுவது உங்களுக்கு, பணம் உள்ளவர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற அந்த எண்ணம் கொஞ்சம் சிந்திக்கப்பட வேண்டிய எண்ணம்.
உதவி என்பது மனதில் இருக்கிற என்பதை விளங்கிக் கொண்டால் சரி. ஆகவே நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேணும் உண்மையான அரசியல் பெருமை. நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக. அடுத்து நாங்கள் ரிவீர பத்திரிகையினுடைய செய்தி. மனாபாங்கதென்னே லබන අඟුහරුවාදා பஸ்நாகிர தக்குன் மெத்திவர்னே மாற்று விசினமைய மெத்திவர்ன கொமசாரிஸ்கிய என்கிற செய்தியா இருக்கு. தேர்தல்கள் ஆணையாளர் கூறிய கருத்து, விருப்பு எண் வழங்கப்படுவது அடுத்த செவ்வாய்க்கிழமை, அங்கஹருவாதா அடுத்த செவ்வாய் 11ஆம் தேதி வழங்கப்பட இருக்கின்றது. 29ஆம் தேதி 2 மாகாணங்களுக்கு இடையிலே தேர்தல் இடம்பெற இருக்கிறது. ரிவீர பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதே பத்திரிகையுடைய செய்தி மெத்திவர்ன நீதி கடமின் பிரதான பக்ஷ சியல் பெலபாலியாய் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. பதாதைகள் ஏந்திய வண்ணம் பேரணியாக, குறிப்பாக தேர்தல்கள் சட்டத்தை மீறி பெரிய கட்சிகள் எல்லாம் சென்றிருக்கின்றார்கள் பேரணியாக என்கின்ற செய்தி இருக்கிறது. ஆகவே அறிவித்தல் கொடுத்தவுடனேயே சட்டத்தை குழப்பக்கூடியவர்கள் தான் வேட்பாளராக இருக்கிறார்கள். அடுத்த கேள்வியும் வந்து விட்டது, பார்த்தீர்களா? உடனடியாக அதுவும் அந்த மனு தாக்கல் நேற்று 12 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இவ்வாறான புகைப்படங்கள் பத்திரிகை வந்திருக்கிறது. தேர்தல் சட்டத்தை மீறி பேரணியாக சென்றிருக்கின்றார்கள் உடனடியாகவே. ஆகவே மீண்டும் நாம் சொல்கின்றோம், நீங்கள் சாதாரண ஆக்கள், உங்களுக்கு சக்தி இல்லை. நீங்கள் உங்கள் வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பது, உங்கள் பிரதிநிதிகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பது, உங்களுக்கு ஏதாவது வரும்போது அந்த பிரதிநிதிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகளுக்கு பிரதிநிதிகள் பேரை சொன்ன உடனேயே சட்டத்தை மீறுகிறார்களா இருந்தால், நீங்கள் நேர்மையானவராக இருந்தாலும் உங்களுக்கு அவர்களுக்கு சட்டத்தை நீதியை பெற்றுத் தரக்கூடிய சூழல் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் நான் மீண்டும் இப்போது ஞாபகப்படுத்திக் கொண்டோம். நாங்கள் எல்லா பத்திரிகைகளுமே அந்த 2 மாகாண சபைகளுக்கான தேர்தலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அண்மையில் நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தல் வேட்பாளர்களுக்கு எப்படியேனும் நல்ல விடயங்களை கொண்டு வருவதிலே பத்திரிகைகளும் தயங்குகின்றன. ஏனென்றால் செய்திகள் குறைவு. நல்ல விடயங்களை வேட்பாளர்கள் செய்வது என்கின்ற செய்தி மிக குறைவு. முன்னொரு காலம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பதாதைகள் இல்லாத வேட்பாளர்கள் இப்படி பலர் வந்திருந்தார்கள். இப்போ ஒன்றுமே இல்லை. பாருங்க, அதாவது ஊடகங்கள் கொஞ்சம் யோசிக்கின்றன. உண்மையில் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மக்களுக்கு ஆற்ற போகும்போது, ஏதாவது உதவி செய்ய போகும்போது, இது உண்மையில் தேர்தல் பிரசார நடவடிக்கையாக இருக்குமா அல்லது உண்மையிலே மக்களுக்கு உதவி செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வி ஊடகங்களிடம் இருக்கின்றது. அது ஒரு பிசினஸ் இருக்கிறது, வர்த்தகமான. தினமின பத்திரிகை லேகோஸ் பத்திரிகை சொல்ல வந்தக்கூடிய செய்தி இது. மத்குடு சஹா மத்திய வல்ட இறகி நீதி தடிக்கிறான். மத்குடு என்று சொன்னால் போதை வஸ்து தூள்கள், அதே நேரத்தில் மதுசாரங்கள். இதற்கு எதிராக மிக சட்டத்தை கடுமையாக்குங்கள் என்று ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு சொன்ன செய்தி இன்று தினமின பத்திரிகையினுடைய செய்தி இருக்கின்றது. தனிப்பட்ட ரீதியில் 1,11,451 எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதாவது இந்த காலத்தின் தேவை கருதிய ஒரு ஜனாதிபதியுடைய அறிவிப்பாக இது இருக்கிறது. முந்தியண்டா நீங்க ஊடகங்களை பார்க்கும்போது கஜன், அந்த மில்லிகிராம்ல தான் போதைப் பொருட்கள் கண்டுபிடிப்பாங்க. சின்ன சின்ன பேக்கெட்ல 2 பேக்கெட் 3 பேக்கெட் அதுல இருக்கிறது 5 மில்லிகிராம் 4 மில்லிகிராம் இவ்வாறான செய்திகள். இப்பொழுதெல்லாம் கிலோ கணக்கு, அதுவும் கண்டெய்னர் கணக்குல தான் இப்ப சொல்றாங்க. 30 கிலோ 20 கிலோ. அப்ப ஒரு காலத்தின் தேவை கருதிய ஒரு உத்தரவாக இதை நாங்கள் அதிசயம் பேசிக் கொள்கிறார்கள் இந்த மாதிரி செய்திகள் வரும்போது. நிச்சயமாக. அடுத்து லக்ஷ்மி பத்திரிகையுடைய செய்தி, பலாத் சந்தே மாத்து விசினமே வேண்டிதா என்கிற செய்தியாக இருக்கின்றது. 29ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த மாகாண சபை தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. 28ஆம் தேதி ஜெனீவாவில் தேர்தல் இடம்பெற இருக்கிறது. அதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். மொத்தமாக மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை, அதே நேரத்தில் பகுதிகள் எத்தனை இருக்கின்றன, இப்ப பல விடயங்கள் லக்ஷ்மி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்போடு இணைத்து கூறப்படுகின்றது வரைபடத்தோடு என்பதையும் எடுத்து ஞாபகப்படுத்த வேண்டும். லங்காதீப பத்திரிகையிலும் அதே செய்திதான். ஆசன එකසිය 50 9කට තුන්ස සස්තිය 94ක් තරංග බිමේ බස්නාහිර දකුණු ඡන්දය මාර්තු 29 என்கிற செய்தியாக. இங்கே ஒரு சின்ன சந்தேகம். 159 ஆசனங்களுக்கு 3194 பேர் என்று இருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகள் வெவ்வேறு 155 ஆசனங்களுக்கு என்று கூறுகின்றது. பத்திரிகைகளிடையே சில மயக்கங்களும் இருப்பதை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். இறுதியாக காலின் பிலி தெக்கரங் சந்த சட்டன அரம்பி என்கிற செய்தி மௌபிம்ம பத்திரிகையிலே இருக்கின்றது. நேற்றைய தினம் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. 2 உயிர்கள் பலியாக இருக்கின்றன. அதுவும் தேர்தல் பிரசாரத்தோடு ஈடுபட்டவர் முதல் ஒரே கட்சியைச் சேர்ந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை சேர்ந்த ஒரு வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சென்ற கூட்டம் முன்னால் இருக்கும் வாகனத்துடன் பின்னால் இருக்கும் வாகனம் மோதி 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிலே அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள் என்று இன்னும் தெரியவில்லை. அதனால அறிக்கைகள் செயற்பட இருக்கின்றன. அது உண்மை அறிக்கை வருமான கேள்வி. முக்கியமான ஒரு விடயம், அந்த விபத்து தொடர்பாக
நிச்சயமாக நாங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். தற்போது விபத்துகள் அதிகரிக்கின்றன. போலீசார் கூட விபத்துகளை எவ்வாறு குறைப்பது என்பது தொடர்பாக ஒவ்வொரு நாளும் புது புது சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விபத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த தேர்தல் நேற்று வேட்புமனு நண்பகல் 12 மணியோடு நிறைவடைந்த இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தலுக்கு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க சென்றவர்கள் இவ்வாறு விபத்துல இறந்திருக்கிறது ஒரு துரதிருஷ்ட சம்பவமாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காலையில் 2 உயிர்களை பலி எடுத்துக்கொண்டு தேர்தல்கள் சமர் ஆரம்பமாகி இருக்கிறது என்று மௌபிம மிக ஒரு அருமையான நேர்த்தியான ஒரு தலைப்பை எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. முக்கியமான நேற்று இடம்பெற்ற ஒரு முக்கியமான விடயத்தை தலைப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்து ஆங்கில பத்திரிகைகளுக்கு செல்லலாம். The Island பத்திரிகையினுடைய செய்தி, top American official forcibly by enters army camp near Busa detention facility. United Nations agency arranged secret meet between US and ex-Tigers. Government of Sri Lanka தெரிவிப்பு என்கிற செய்தியாக ஷமிந்திர பெர்னாண்டோ எழுதின செய்தியாக இருக்கின்றது. இலங்கை அரசு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகளினுடைய ரகசிய புலனாய்வாளர் ஒருவர் முன்னாள் விடுதலை புலிகளினுடைய பிரதிநிதி ஒருவரோடு ஐக்கிய அமெரிக்க பிரமுகரை பேச வைப்பதற்கு இணக்கப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார். இது இடம்பெற்றிருப்பது பூசா முகாம் தடுத்து வைக்கப்பட்ட பூசா முகாமில் தடுத்து வைக்கப்பட்டவரை பார்வதற்கு ஒரு ரகசியமான ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகளினுடைய ஏஜென்சி முகவர். அதை போய் பார்க்க இருப்பது டாப் அமெரிக்கன் ஆபீஷியல், மிக உயரிய அதிகாரியாக இருக்கக்கூடிய அமெரிக்கர் ஒருவர் தான் இந்த சந்திப்பை மேற்கொள்ள இருந்தார் என்கிற செய்தி தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. ஒரு புலனாய்வு செய்திதான். புலனாய்வு மற்ற பத்திரிகைகளில் வேறுபட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்த செய்தி. அடுத்து சிலோன் டுடே பத்திரிகையுடைய செய்தி, முசமில்ஸ் வைஃப் குவிட்ஸ் UNP ex CEO, crisis deepens in UNP over nominations என்கிற செய்தியா இருக்கு. நேற்று நீங்க வெட்டி இந்த செய்தியை தந்திருந்தீங்க சக்தி. அதாவது அவர் கூறியிருந்தார், நான் கட்சி மீதும் கட்சி தலைமைத்துவம் மீதும் கொண்ட அதிருப்தி காரணமாகத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றேன். அதாவது கொழும்பு மாநகர சபையினுடைய மேயர் முசமில் அவர்கள் AJ முசமில் அவர்களுடைய மனைவிதான் ஃபெரோசா முசமில் என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்த. அது மாத்திரமல்லாமல் அவர் குறிப்பிட்டிருந்தார், நான் அவருடைய மனைவி என்பதற்காக எனக்கு கட்சியில் அங்கத்துவம் வழங்கவில்லை, நான் கட்சிக்காக ஆற்றிய தொண்டுக்காகத்தான் இந்த பொறுப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது ஒரு பாராபட்சமான, அதாவது ஒருவருடைய மனைவி, அவரை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனக்கு அந்த பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. நான் சுயமாக நின்று பல அமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றேன், பெண்களுக்கு உதவி செய்திருக்கின்றேன். எனவே இந்த கட்சி தலைவர் மீதும் தலைமைத்துவம் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தான் நான் வெளியில வர்றேன் என்று சொல்லியிருந்தார். இது உண்மையில் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமா இருக்குது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. இந்த தேர்தல் காலகட்டத்தில் தான் உண்மையான என்ன சொல்வது, பிரபலியமானவர்களுடைய உறவினர்கள் யார் என்பது ஒரு தெரிய வருகிறது. அதாவது நிச்சயமாக இப்படியான ஒருவர் கட்சியில் இருந்தார் என்பது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அவர் கட்சியிலிருந்து வெளியே வரும்போது அது ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆனாலும் பொதுவாக இப்ப பார்க்கும்போது கஜன் ஐக்கிய தேசிய கட்சியில பல மாற்றங்கள் அதிரடியாக. அதனது ரவி கருணாநாயக் அவர்கள் வேட்புமனு அந்த குழாமில் இருந்து விலகி இருக்கின்றார். சுஜீவ சேனசிங் அவர்கள் கூறியிருக்கின்றார், இது தவறான முறையில், அதாவது கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க உறவினர்கள் எல்லாம் இருக்கத்தக்கதாக இனியவர்களுக்கு நியமன பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்று இப்படி எக்கச்சக்கமான பாரதூரமான குற்றச்சாட்டுகள் இப்போது கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரும் வித்தியாசமான சிந்தனைகளோடு இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது ஒருமித்து ஒரே பாதையில் செல்வது. கட்சி எங்கே போகுது பாப்போம். டெய்லி நியூஸ் பத்தினுடைய செய்தி, பிரசிடென்ட் டெல்ஸ் officials a war on drug, want all drug entry channels plugged, special surveillances near schools. மிகப்பெரிய கண்காணிப்பு பாடசாலைகளுக்கு அருகாமையில் வேண்டும். அதே நேரம் மது வியாபாரம் அல்லது மது தூள்களை கொண்டு வரக்கூடியவர்களை கட்டுப்படுத்துவதற்கான அமைப்பு முறை ஒன்று வேண்டும். ஒரு மிகப்பெரிய போரை தொடுங்கள் போதை வஸ்துக்கு எதிராக என்ற ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். நிச்சயமாக இது காலத்தின் தேவை கருதிய ஒரு மிக முக்கியமான அழைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதியோட இந்த அழைப்பை சகல உத்தியோகத்தர்களும் சகலரும் அதை தங்களுடைய சிறமேற்கொண்டு செய்யும் போதுதான் அது முழுமை பெறும் என்பது எங்களுடைய கருத்து.